ரோலே பார்த்தீங்கன்னா இதான் என்ட்ரன்ஸ், முதுமலையோட என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல தெரியுதா கும்கி நிற்கிறான் ஒரு கொம்பன் மட்டும் வளைக்காதீங்க. இந்த ரோட்டில் ஏறி வந்து பார்த்து நிதானமாக வரணும், இல்லைன்னா கொஞ்சம் தட்டுச்சுன்னா அவ்வளோதான், கீழே போயிட வேண்டியதான். செம்ம பாய், வேற லெவல் பாய். ரொம்ப எப்படி சொல்கிறது, பேய் சாலை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, நிறைய நியூஸ்லேயே வந்திருக்கு. ஸோ வந்து அந்த ரூட்டில் வந்து நம்ம இப்போ போகிறோம். எடுத்துட்டேன் போ. மான் கூட்டம் போகணும்னு பார்த்தா மாடு கூட்டமாக போயிட்டு இருக்கு. ரீல்ஸ்லையும் யூடியூப்ல நியூஸ்லையும் பார்த்த நம்ம மசனக்குடி காட்டுப்பண்ணி தானே பாய். நல்லபடியாக வந்து கல்லட்டி ரோடு வந்து ஏறியாச்சு. எப்படி இருந்துச்சு விக்கி? எங்க அங்க பாக்குற, எங்க போடுறா அருள் குரு, நீ எங்க அங்க உட்காந்துருக்க? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசனக்குடி வந்து இப்போ ரீச் ஆக போகிறோம். முதுமலை காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். உறவுலையே பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம், எப்பா பட்டாசா இருக்குங்க, எப்பா சாரி. உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்கள் அனஸ். வெல்கம் டு கேபா விளாக்ஸ். இந்த வீடியோ பார்த்து வந்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்லட்டி மசனக்குடி. ஸோ ஊட்டிலேருந்து நம்ம கல்லட்டி மசனக்குடி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஊட்டி வீடியோ போட்டுருப்பேன், ஸோ அதிலே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமாக சர்ப்ரைஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க போகலாம். உறவுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம். முதுமலையோட என்ட்ரன்ஸ் தான். ஸோ வந்து இந்த ஆர்ச்சை பார்த்தவங்களுக்கு தெரியும், நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி, 15 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் அந்த இதுக்கு வந்திருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்தோம், டூரிஸ்ட் பஸ்ஸில். ஸோ வந்து ஃபேமிலி ட்ரிப்பாக வந்தோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா முதுமலைக்குள்ளே வந்து நிறைய ஜீப் சஃபாரி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு நாங்கள் வேனில் வந்து ஏறி அங்கேருந்து இந்த முதுமலை ஃபுல்லாக சுற்றி காமிச்சாங்க. ஸோ அப்போ வந்து ப்ரைஸ்லாம் எவ்வளோன்னு தெரியல. முதுமலை வந்து ரீச் ஆகிட்டோம். வந்து இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். பார்ப்போம் உள்ளே ஏதாச்சும் யானை எதுவும் சிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீட்டாக போயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா சைட்லலாம் பார்த்துட்ருக்கேன், எதுவுமே எந்த அனிமல்ஸ் வந்து நமக்கு மாட்டல. அதாவது யானை, புலி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து குரங்கு, அது மட்டும் மான்கள் அது மட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ எதுவுமே நமக்கு கண் பண்ணல. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி முன்னாடி போகும்போதே பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ளே போகணும். ஸோ உள்ளே போக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அனிமல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், நம்ம வந்து இன்னும் ஏதாச்சும் சிக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே போவோம். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று வீடியோவில் தென்படும், நான் வந்து கண்டிப்பாக காட்டுறேன். ரங்கன் சட்டா காணிக்கெங்கில் காணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதே மட்டும் ஆனஸ்ட் காணிக்கெங்கில் காணிக்கும். ஓகேங்களா, காட்டுறேன். ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா டேட்டு பார்த்தீங்கன்னா 31. ஸோ வந்து நைட் ஆனால் வந்து நியூ இயர் வந்து கொண்டாட்டம் இருக்குது. ஸோ வந்து அதையுமே எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நியூ இயருக்கு வந்து நம்ம ஊட்டியில் வந்து செம்மையாக வைப் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. போன டைம் வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது மசனகுடி போகணும்னு சொல்லிட்டு, அது தடைப்பட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் மசனகுடி கல்லட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதே மட்டும் வழியில் பார்த்திங்கன்னா நிறைய குரங்குகள் வந்து நம்ம வந்து அப்படியே பார்த்திங்களா எங்கள் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். ஸோ வந்து போகிற வெஹிக்கிள் வந்து யாருமே நிறுத்தி ஃபீட் பண்ணாதீங்க அனிமலுக்கு. ஸோ அது நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். அதாவது இங்கிட்ட குறுக்க ஓடு பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசனகுடி வந்து இப்போ ரீச் ஆக போகிறோம். முதுமலை காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மசனகுடி ரூட் வந்து வரப்போகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒயில்டு அனிமல்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ பார்ப்போம். ஓகேங்களா, வந்துருச்சு. ஸோ வந்து இதுதான் அந்த மசனகுடியோட அந்த ஒரு சிட்டி மட்டும். ஸோ வந்து இங்கே வந்து ஜீப் சவாரி இருக்குல்ல, ஸோ அது வந்து இங்கேருந்து தான் கூட்டி போவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே கார் நிப்பாட்டிட்டு ஜீப்பில் ஏறி முதுமலை ஃபுல்லாக வந்து சுற்றி காமிப்பாங்க. முதுமலையாக இருக்கட்டும், மசனகுடியாக இருக்கட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து டூரிஸ்டருக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணுறவங்கள வந்து கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது. ஸோ அதே மட்டும் வந்து 1500 2000 ஸோ அது சம்திங் வரும். ஸோ அது மட்டும் வந்து பே பண்ணி நம்ம இங்கே வந்துட்டு மசனகுடி ஃபுல்லாக வந்துமே சுற்றி பார்க்கலாம். மசனகுடி முதுமலை. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியாத நம்ம ஊட்டியில் எடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்து எங்களால் இது இங்கே வந்து ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்க முடியல. ஸோ நாங்கள் போகிற வழியில் வந்து ஸோ நிறைய அனிமல்ஸ் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து அப்படியே ஊட்டி, அதாவது ஊட்டியிலேருந்து வந்து மசனகுடி கல்லட்டி வழியாக ஏறி அப்படியே வந்து நாங்கள் ஊட்டிக்கு போயிடுவோம். ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா மசனகுடிலேருந்து லெஃப்ட் எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நீ காட்டுறது, குளிப்பாட்டுறது, ஸோ அது மட்டும் இடம் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். வெட்டி யானை, வளர்ப்பு யானையை பார்த்துட்டு அழகா இங்கே யானை குளிக்குது, இங்கே யானை தண்ணி நிஞ்சுது. கும்கி ஒருவேளை பார்த்திங்கன்னா அதை அப்படியே 5 நிமிஷம் அந்த இடத்துல வந்து பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம மசனகுடி வந்து ரூட்டு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மசனகுடிங்கிறது நிறைய அனிமல்ஸ், அதாவது ஒயில்டு அனிமல்ஸ் வந்து நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க நம்ம போகும்போது அப்படியே பார்த்துட்டே போவோம், ஏதாச்சும் தென்படுதான்னு சொல்லிட்டு. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா மான்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா மானை பாருங்கள், எவ்வளோ மான். அதாவது பார்த்திங்கன்னா மசனகுடி ரோட்டு அப்படி தானே பாய்? இங்கிட்டும் பாரு பாய், இங்கிட்டும் பாரு பாய், செம்மையாக இருக்கு பாய்.
எவ்வளோ மான்கள் மேய்ஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா அழகா. போலாம் போலாம் பாய். இது இவன் பேர் என்னது? விக்கி. எங்க அங்க பாக்குற? எங்க பாடுறா அருள் குரு, நீ எங்க அங்க உட்காந்துருக்க? விக்கி கீழே வாங்கி வா. அருள் போலாம் போலாம் போலாம். உருளை பார்த்தீங்கன்னா கண்கோடி வேணும். அது மட்டும் வந்து மான் கூட்டத்தையும் குரங்கு கூட்டத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யானை கூட்டத்தை வந்து கண்டிப்பாக நான் காட்டுறேன். எங்கள் கண்ணில் படாமல் போகாது. இந்த மசனக்குடிங்கிறது ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஒரு ரூட்டு. செம்மையாக இருக்கும். வாங்க சேர்ந்தே போயிட்டு போகிற வழியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டே வரேன். எடுத்துட்டேன் போ. இப்பாடா பாய் சொல்ல போகிறாங்க. அழகாக இருக்கு. எப்படி உறவில் இந்த ஆனந்த் சேட்டன் காணிக்கங்கள் காணிக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு. உறவில் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டே இருக்கும்போது நிப்பாடக்கூடாது. ஸோ அந்த இடத்துல ஸோ அதனால் நான் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய மான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நின்னோம்னா பார்த்தீங்கன்னா அந்த யானை வந்து விரட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம போகிற வழியில் அப்படியே வந்து நம்ம போயிட்டே இருக்கணும். அது தொந்தரவு பண்ணால் மட்டும் தான் அதை நம்ம அட்டாக் பண்ணணும். நம்ம பாட்டு நம்ம வேலையை வந்து பார்த்துட்டே போயிட்டுருக்கலாம். நம்ம இன்னும் வந்து கேமரா எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நின்னோம்னா பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்காரங்க வந்து நம்ம வந்து சத்தம் போடுவாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து நிற்கல. ஸோ வந்து டக்குன்னு அப்படியே எடுத்து வந்து கிளம்பிட்டோம். ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்டை விட்டு வந்து ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஜீப் சவாரி இருக்குது. ஸோ மசனகுடி ஃபுல்லாக வந்து சுற்றி காமிப்பாங்க. ஸோ வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம ஊட்டி கிளம்ப போகிறோம். ஊட்டி பார்த்திங்கன்னா வெறும் 29 கிலோமீட்டர் தான். நம்ம கல்லட்டி வழியாக வந்து நம்ம ஏற போகிறோம். ஓகேங்களா. ஒரு வேலையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ மசனகுடி தாண்டி மசனகுடி லைன் தான் பார்த்திங்கன்னா நம்ம கல்லட்டி ஏற போகிறோம். கல்லட்டி பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் வந்து கல்லட்டி ரோடு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கல்லட்டியில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இறங்க விட மாட்டாங்க, ஏற தான் விடுவாங்க. இறங்குறதுக்கு வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஊட்டியிலேருந்து சுற்றி வந்து முதுமலை வந்து இப்படி அதாவது ஏற போகிறோம். அதில் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கல்லட்டி ரோடு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கல்லட்டியில் போயிட்டு கல்லட்டி ரோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அந்த ரோட்டை பற்றி எல்லாம் எப்படி சொல்கிறது, திகிலாவும் சொல்லியிருக்காங்க, ஒரு மாட்டம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப எப்படி சொல்கிற பேய் சாலை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய நியூஸ்லேயே வந்திருக்கு. ஸோ வந்து அந்த ரூட்டில் வந்து நம்ம இப்போ போகிறோம். ஸோ வாங்க நீங்களும் அப்படியே சேர்ந்து பயணம் பண்ணலாம். போப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ரூட்டை காமிச்சிட்டே இருக்கேன், மறந்துடாவாங்க. அதே மட்டும் நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ வந்து நம்ம வந்து கல்லட்டி வந்து போயிட்டுருக்கோம். ஸோ 19 கிலோமீட்டர் வரும். ஸோ திக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் 2 பேர் தான் போயிட்டுருக்கோம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வாகனங்கள் வந்து வரவே கிடையாது. ஸோ நாங்கள் 2 பேர் தான் போயிட்டுருக்கோம். இடையில என்ன ஆகுதுன்னு கூட எனக்கு தெரியாது. டக்குன்னு வந்து கூட நாங்கள் சைடில் வந்து போகிறோமா. ஸோ இங்கே அதெல்லாம் பற்றி எப்படி இருந்தாலும் ஒரு திக்குன்னு தான் கொஞ்சம் இருக்கும். ஸோ 2 பேர் சந்திக்கு தானே போகிறோம். ஸோ யாருமே கூட வந்து யாருமே வரல. ஓகேவா, நாங்கள் தனியாக தான் போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழியில் இப்போயாவது பார்த்திங்கன்னா ஒரு காரு இது மட்டும் வேன் அது மட்டும் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா, ஸோ கார் வருது. ஸோ அது மட்டும் தான் அங்கங்கே தான் வரும். ஸோ டோட்டலாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் போகணும். எங்கேயுமே நிப்பாடக்கூடாது. ஸோ வழியில் வந்து நிப்பாட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ மாடு கூட்டம் போகணுன்னு பார்த்தா மாடு கூட்டமாக போயிட்டுருக்கு. ஆஹா சரியில்லையே. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீல்ஸ்லையும் யூடியூப்பில் நியூஸ்லேயும் பார்த்த நம்ம மசனக்குடி அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லட்டி ரோடு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து லைவாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, கூடிய சீக்கிரம் வந்து ரொம்ப நாளாக போட்ட ட்ரிப்பு, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போட்ட ட்ரிப்பு. இது நடக்குமா நடக்காதா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நடந்துருச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, சூப்பராக இருக்குது. ரோடும் சரி, கிளைமேட்டு வேற லெவலு. கல்லட்டி ரோடு இருக்குல்ல, ஸோ வந்து அதை பற்றி நிறைய பேர் வந்து இது சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப டேஞ்சரான இருக்குது, அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அதனால ஸோ அதை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பண்ணிட்டு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த ரோடோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அதை பற்றி தான் நான் அந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ மறக்காமல் லாஸ்ட் வீடியோ மறக்காமல் லாஸ்ட் வர நீங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வந்து ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். ஏன்னா இப்போ போகிறப்ப அங்கங்கே விசாரித்தோம். பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க இந்த போய் பார்த்து போங்க, ஏன்னா ஃபுல்லாக மேடு தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா கல்லட்டி ரோடு வந்து ஒரு 36 பெண்டு தான். அதாவது பார்த்தீங்கன்னா உதகை, அதாவது நம்ம ஊட்டிக்கு மேலே போகிறோம்ல, ஸோ வந்து 36 பெண்டு வந்து தாண்டி தான் நம்ம வந்து ஊட்டி போக முடியும். ஸோ இந்த ரூட்டு கல்லட்டி ரூட் இருக்குல்ல, ஸோ இது வந்து ஷார்ட் ரூட்டு.
ஸ்டார்ட் ரூட்டு. ஸோ அதில் வந்து கீழே இறக்கனால யாருக்குமே வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அதனால் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம வந்து நம்மளுமே போயிட்டு அங்கே இருந்தோம். ஸோ வந்து கேட்டோம், அலோவ் பண்ணல. ஸோ அகைன் வந்து சுற்றிட்டு வந்து கூடலூர் தானே பை, கூடலூர்லேருந்து முதுமலை வந்து மசனகுடி. ஸோ அதனால் பேக்கில் வந்து மறுபடியும் ஏறுறோம் கல்லட்டி. ஸோ கல்லட்டி வழியாக நான் போய் அவன் சொல்லிட்டு உங்களுக்காக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க போகும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கேட்கலாம். பாய் வேற லெவல் பாய் வியூ, மக்கா மக்கா. வாவ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மலையெல்லாம் தாண்டி அப்படியே சுற்றிட்டு தான் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். காலை 11 மணிக்கு எடுத்த வண்டி, இப்போ 4:30 மணி கரெக்டாக எவ்வளோ பாய், 4:50 ஆகுது. வியூ பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க. அப்பா செம்ம பாய், வெறித்தனமா இருக்கு. அதே மட்டும் நாங்கள் ஊட்டி ஆல்ரெடி வந்திருக்கோம். ஸோ நிறைய டைம் வந்திருக்கோம். ஏன்னா இந்த மெயினான ஃபோக்கஸ் வந்து நம்ம மசனகுடியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தான் சொல்லிட்டு. காட்டுப்பண்ணி தானே கைஸ், நம்ம வந்து காட்டுப்பண்ணி பார்த்துருக்கோம். சிறியூர் பைசன். ஓ மை காட், ஏறி வராம பாரு. சரியான வியூ பாயிண்ட். உறவுலையே பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம், எப்பா பட்டாசா இருக்குங்க, எப்பா சரியான வியூ பாயிண்ட். ஐயோ ஃபாரஸ்ட்டுங்க, ரொம்ப எப்படி சொல்கிறது, அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த இது மட்டும் இந்த காட்டுக்குள்ளே வந்து பயணம் பண்ணுறோம். செம்மையாக இருக்குது, த்ரில்லாக இருக்குது. எப்படி இதுன்னே தெரியல. ஏன்னா எல்லாரும் பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அசால்ட்டாக போயிட்டு இருக்கோம். எங்களுக்குமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. போய் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ கௌசிக் போகிறோம். இல்ல இந்த பாலத்தை சொன்னா நினைக்கிறேன். ஆமாம் பாய். வா, இந்த பாலம் தான் பாய். எத்தனை இதில் ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்போம். இந்த பாலம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். போகலாம். சூப்பராக இருக்கு. கரெக்டு தான். மசனகுடி ஊராட்சி எல்லை முடிவு. ஃபஸ்ட்டு பெண் வந்து ரீச் ஆகிட்டோம். கல்லட்டி பாய், நீ கொஞ்சம் கவனமாக இருக்கும். நீ தான், நான் பாட்டு வீடியோ கவர் பண்ணிட்டு வரேன். நீ பாட்டு ஒலி எழுப்பிட்டே போ. ஆமாம், இது உண்மை தானே. அவன் வரையும் வருவான். ஆமாம், லோக்கல் கதை வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லட்டி ரோடு வந்து இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கோம். ரொம்ப வண்டியை பார்த்தீங்கன்னா சைங்கில் தான் போகுது, ரொம்ப அணைச்சிட்டு போகுது. சரியான ஹைட்டுங்க. பல காட்டில் கீழே காட்டில அதே மட்டும் பாருனால ரொம்ப செம்மையாக இருக்கு, பிரம்மாண்டமாக இருக்கு. மக்கா பாய், என்ன போய் அங்கே போகிற? பாய், செகண்ட் கீர். இவங்க போனா எல்லாம் ஈஸியா இருக்கும். சைடு வாங்கலுப்பா அவ்வளவா. இதுதான் விட மாட்டேங்க. பாத்தீங்களா என்ன விட மாட்டேங்க. உறவுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா. ஆளகமாட்டேன் எப்படி ஏறு போறேன் இல்லை பாய், எப்படி ஏறுது பாய், பார்த்து பாய். ஐயோ கவனிச்சானா
பயப்படலாம். இந்த ஒட்டிக்கு போயிட்டிய ஒட்டுக்கு வந்துருச்சு டயரு. குசியலான ரோடு கேஸ் இது. அதாவது பார்த்தீங்கன்னா உடச்சி வச்சுங்களேன் வண்டி அது கூட அப்படியே எண்டுக்கு போயிடுது அந்த லாஸ்ட்டுக்கு. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, பார்த்து நிதானமாக தான் உடைக்கணும். அதே மட்டும் அடுத்த சவுண்டு கேளுங்க. சவுண்ட் கேட்குறீங்களா? என்னோட சவுண்ட் கேட்குறீங்களா? Oh my god. ஆரன் போடு. கார் வரான். ஏதாவது ஓட்டான்னு தெரியாத வந்தாலும் இருந்துச்சு. ஓட தெரியாது யாராவது அவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டு செம்ம மோசமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்படி ரொம்ப சின்னதாக இருக்குது, குறுகிய பெட்டாக இருக்குது. அதில் போயிட்டு இப்படி ஏற்றி இறக்கமணி அப்பா. அதாவது அதே மட்டும் ஆப்போசிட் வண்டி வந்து நம்ம நின்று தான் போகிறாப்புல இருக்குது. ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆ ரொம்ப சேஃப்டி. ஆ இப்படி ஏறுது. பைசன் கிராசிங் ஏரியா ஒன்றை ஊசியோட 22 பரவாயில்ல. பாரு பாய். ஓ என்ன பாய் திக்கு திக்கு இருக்குது. ஐயா பாய் நான் மேலே ஏறுறேன்ல பாய், நமக்கு தான் பாய் இது இது ஓட்டுறவங்களோட பின்னாடி உட்காந்துருக்க பயம். அதான் சொல்றேன், மாட்டம் இருக்கு, ரோடு அப்படி இருக்கு பாய். எப்படி ஏறி இறங்குது பாரு. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து 13வது பெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி கீழே உள்ளே போயிட்டு விழுந்துட்டாங்க. ஸோ இந்த டிவைடர் வச்சுருக்காங்கல்ல, ஸோ வந்து சேஃப்டிக்கோசரம் இது வச்சுருக்காங்க. இதில் வண்டி குத்தி இப்படி சைடில் வந்து ஸ்லப் பண்ணி விட்ரும், அதாவது சுற்றி விட்ரும். ஸோ வந்து பள்ளத்துக்குள்ளே போகாமல் இங்கிட்டு திருப்பி விட்ரும் வண்டியை. ஸோ அதனால தான் அது வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே டேஞ்சரான ஒரு பெண்டு தான். நிறைய ஆக்சிடென்ட் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல டிவைடர் வந்து ஒவ்வொரு பெண்ட்லேயும் வந்து வச்சுருக்காங்க. அதாவது குத்தி ஸ்லைட் பண்ணி விட்ருக்கும், அதாவது ஸ்லைட் பண்ணி விட்ருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த பார்த்தீங்களா தெரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து வண்டி குத்தினோடனே திருப்பி விட்ரும் வண்டியை. ஸோ அதனால தான் அந்த சேஃப்டிக்கோசரம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதனால் TN43 அந்த வண்டியை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க இந்த இடையில். அதாவது இறங்கும்போது அந்த வண்டியை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே மட்டும் லைசன்ஸ் அவங்களோட லோக்கல் லைசன்ஸ் இருந்தால் மற்ற கார் வந்து எடுத்துகிட்டு வரலாம், அதர் ஸ்டேட் கார். அங்கே பெரிய உச்சி பா. இறக்குறப்ப கீழதான் இறக்கணும். ஆமாம், ஒருத்தன் நியூட்ரல் பண்ணி இறக்குறது. அதில் தான் பிரேக் ஃபெயிலியர் போகுது. அதான் ஆக்சிடென்ட் அடிப்பாங்க. ஆக்சிடென்ட் ஸோ ஏறி வரப்போ எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கார் வந்துடுமோ, இது பைக் எதுவும் வருமா சொல்லிட்டு. இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரியான பள்ளத்தாக்கு கீழே பார்க்கவே மாட்டாக இருக்குங்க. நான் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரோட்டை வந்து பார்க்க முடியல. நான் ஃபுல்லாக இங்கிட்டு தான் பார்த்துட்ருக்கேன். பட் இருந்தாலும் அந்த வண்டி இப்படி அந்த மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து ஒரு மாட்டம் படப்படன்னு தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஏறி இப்படிலாம் வளைஞ்சு தான் போகுது. ஸோ 36 பெண்டுங்கிற கிடக்கிறது வந்து ரொம்பவுமே ரொம்ப தான் இருக்குது. இந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ அங்கங்கே இந்த டிவைடர் போட்டிருக்காங்க அந்த சேஃப்டிக்கோசரம். ஸோ வந்து குத்தி அங்கிட்டு போயிடாப்புல. ஐயோப்பா எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய பள்ளம் இப்போ. அதெல்லாம் பார்க்க அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பதட்டமாக இருக்கும். அந்த வீடியோவில் கூட அந்தளவுக்கு தெரியாது. நான் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த வியூவோட இது செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது பள்ளத்தாக்கு. பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்பீடு பிரேக்கர் வந்து இறங்குறதுக்கு மட்டும் சைடில் போட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து அதிகமாக மேலேருந்து கீழே போகும்போது அதிகமாக இருக்கனால இதுதான் சோதனை பண்ணி விட்டுவாங்க. கல் இதுதான் வந்து வண்டியை திருப்பி விட்டுருவாங்க. இதோட வண்டியை திருப்பி விட்டுருவாங்க. பார்த்துப்போ, நீ அங்கே பார்த்துப்போ பாய். கீழே ரொம்ப ஏறாது. வண்டி இறங்குது இல்லை, மறுபடியும் ஏற்றி விட்டுருவாங்கண்ணா. இது பண்ணி விட்டுருவாங்க அங்கே செக் பண்ணி மாறி இன்னொரு வீட்டில் வந்துடுவாங்க. அங்கிட்டு மாற்றி வந்துடுவாங்க வீட்டு.
கல்லட்டி என்ன இதுதான் ஓரளவுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான ரூட்டு தான். 15வது பெண்டு. ஒருவேளை பார்த்தீங்கன்னா இதான் வந்து சமமாக இருக்கும் இந்த ரோடு மட்டும்தான். ஸோ அங்கேருந்து இறங்கி வராங்களா ஊட்டிலேருந்து, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பள்ளம் தான். ஸோ வந்து இந்த ரோடு வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ வழியாக கொஞ்சம் மேலே ஏறிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வந்து ஊட்டி வந்து ரீச் ஆயிடுவோம். ஸோ லெஃப்ட் சைடு பாருங்களேன் எவ்வளோ பெரிய வியூ, செம்மையாக இருந்துச்சு. அப்படியே இப்போ ஒரிஜினாலிட்டியாக பார்க்கும்போது ஐயோ அங்கேருந்து பார்த்தா தான் தெரியும் அந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல. வந்து நேச்சர் வந்து இப்போ ஆல்வேஸ் வந்து அடிப்பொலி தான். எப்படி இருக்கும் அந்த மலை உச்சி இருக்குல்ல, ஸோ அந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய இடி தாங்கி வச்சுருக்காங்க. வியூலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து செம்மையாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு 2 டே, அதாவது 2 டேஸ் வந்து ஸ்டே பண்ணி இதெல்லாம் சுற்றி பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஊட்டி மேலே ஏற போகிறோம். அதாவது இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நம்ம ஊட்டி ரீச் ஆகிடலாம். பாய் வேற லெவல் பாய். புன்னகை தான் புன்னகை. ஒருவேளை பார்த்தீங்கன்னா செம்ம கிளைமேட்டு. கீழே இருந்தவ பார்த்தீங்கன்னா சரியான வெயில். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட்டை பாருங்களேன் எவ்வளோ. அஞ்சாவது கொண்ட ஊசி அப்படியே வண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா முக்குது கடந்துக்கிட்டு 5வது பெட்டு. சரியான வியூவை பாருங்க. காண கண்கொள்ளா வேணுங்க. A few moments later. ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஏறி வந்தாச்சு. மலை வந்து கல்லட்டி ஏறிட்டோம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து உதகை, அதாவது ஊட்டி ரோடு பிடிச்சிடலாம். ஸோ வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டணும். ஸோ சூடாக வந்து இஞ்சி டீ குடிப்போம்னு சொல்லிட்டு போண்டாலாம் பார்த்தோம். ஓரளவுக்கு ரொம்ப ஆறி இருந்துச்சு. ஸோ ஆனால் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம்னு சொல்லி டீ வாங்கியாச்சு. ஸோ இந்த இடத்துல, அதாவது டீ குடிக்கிற இடத்துல இருந்து அப்படியே ஒரு வியூ காட்டுற பாருங்களேன், செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் ஊட்டியில் கூட இந்த அளவுக்கு கிளைமேட் இல்லை, அதாவது மிஸ்ட் கூட இல்லை. ஸோ இந்த கல்லட்டி ஏற லாஸ்ட்டில் ஒரு 5 மினிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டீயோட அந்த மலையை பாருங்களேன். என்ன சொல்கிற வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு ஒரு வைபு. ஸோ அதே மாதிரி அந்தளவுக்கு லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. அந்த மிஸ்ட்டு இறங்கி அந்த சாரல் காற்று மாட்டோம் செம்மையாக இருக்கும். அது பார்ட்டி ஹால் மாட்டம் இருக்குது. அதாவது நைட் டைம் வந்து இங்கே உட்காந்து டீ சாப்பிட்டா, ஸோ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா வந்து இந்த இடம் இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா மசனகுடியில் வந்து ரூம் எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் வந்து இந்த மசனகுடி கல்லட்டி செம்மையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ஆசை இருக்குது. அதையும் பண்ணுவோம். அவள் குடியா அவர்களே பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை பெண்டு பாய்? ஸோ இன்னும் 5 ஒரு 3 ஒரு 4 பெண்டு தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து எப்படி டீ சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்புவோம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த கிளைமேட்டுக்கு இந்த டீயை குடித்தா தான் வந்து அது இதாகவே இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேங்களா? நான் உங்களோட அப்படி சேஸ் சொல்லிவிட்டு அப்படியே வந்து குடிச்சிடுவோம். குடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்புவோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வியூ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு வந்து எப்படி சொல்கிறேன், ஊட்டியில் கூட அந்தளவுக்கு வந்து நான் இது கிடையாது, ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஸோ கிளைமேட்டும் அந்தளவுக்கு வெயிலாக தான் இருந்துச்சு. ஏன்னா சில்னஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு, ஸோ சாரல் மலை, ஸோ அது மட்டும் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதுவும் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டீயோட வந்து இந்த இடத்த வந்து நான் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு வந்து யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி இது மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு மனதுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். பாய் எவ்வளோ ஈஸி பாரு பாய். ஐயோ பாய் நல்லபடியாக வந்து கல்லட்டி ரோடு வந்து ஏறியாச்சு. எப்படி இருந்துச்சு? நீ தான் வண்டி ஓட்டினா, எப்படி இருந்துச்சு? வேற எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமா சொல்றேன். ஆல்பார சுத்தி இருக்கிறேன், மூணார் சுத்தி இருக்கிறேன், கொல்லிமலை சுத்தி இருக்கிறேன். எவ்வளவு சேர்த்தாச்சு சார்ஜ் சத்தியமா சொல்லலவா? அதுக்கே ஆல்பார டப்பு நினைச்சேன். நான் போய் வந்து அதோட இது தூக்கி சாப்பிட்டு ஒருவேளை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து கல்லட்டி ரோடு வந்து மேலே ஏற்றி இறக்கிட்டோம். உதகை ரோடு வந்து, அதாவது ஊட்டி ரோடு வந்து பிடிச்சாச்சு. மேலே ஏறி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதுனா எப்படி சொல்கிறது, ஹார்டாகவே இருந்துச்சு. ஸோ வந்து செல்வா தான் வந்து வண்டி ஓட்டி மாட்டோம் சூப்பராக வந்து விட்டாப்புல. பார்த்தீங்கன்னா அவராலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏறி அப்படி லைட்டாக வளைக்கிறப்ப அது போல வண்டி எப்படி சொல்கிறது, வீல் அங்கே கொண்டு போகுது. ஸோ அது மாதிரிலாம் நிறைய பேர் அசால்ட்டாக வளைப்பாங்க. அது மாதிரிலாம் வளைக்காதீங்க. இந்த ரோட்டில் ஏறி வந்து பார்த்து நிதானமாக வரணும். இல்லைனா கொஞ்சம்
தட்டுச்சுன்னா அவ்வளோதான், கீழே போயிட வேண்டியதான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பள்ளத்தாக்கு. அதே மட்டும் ஏற்றமும் ரொம்ப சரியான ஒரு ஏற்றம். அதே மட்டும் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லோப் செங்குத்து அப்படி போகுது. அதே மட்டும் மழை காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஓட்ட. எப்படி தான் இங்கே இருக்கவங்க வந்து ஓட்டிட்டு இருக்காங்க இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதர் ஸ்டேட் வண்டிலாம் வந்து கல்லட்டி ரோடு வந்து கீழே இறங்க விட அளவு பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, பேய்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, பேய்ஸ் எல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ரோடு வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ அவ்வளோதான். நாங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த நியூ இயருக்கு வந்து ஊட்டியில் வந்து நாங்கள் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். ஸோ வந்து அட்வென்ச்சரான வந்து ஒரு ட்ரிப்பை வந்து ஸோ இந்த கல்லட்டி வந்து ஏற்றி மசனகுடியும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஸோ டோட்டலாக வந்து சூப்பராக பண்ணியாச்சு. புதுசாக வர உறவுகள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல்.